வணக்கம் ட்ரேடர்ஸ் அசி. வாங்க ட்ரேடிங் பழகலாம் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஆப்ஷன்ஸ் நம்ம இந்த செக்மெண்ட்டில் பண்ண போகிறது இல்லைங்க. ஒன்லி ஸ்டாக்ஸு ஃபியூச்சர்ஸ், அதாவது இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸு. அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் போயிட்டு பண்ணலாம், இல்லை கமாடிட்டியில் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா செக்மெண்ட்டையும் கவர் பண்ண பார்க்குறேங்க. பிட்காயினில் கூட நம்ம சும்மா ட்ரேட் எடுத்து எப்படி ட்ரேடு அனலைஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு ட்ரேடாகவே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு தேவையான கேபிட்டல் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பேங்க் நிஃப்டி பற்றி போட்டிருப்பாங்க. பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம், எப்படி 4 நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்தது என்ன ஏதுன்னு அது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். கேபிட்டல் 25 lakhsன்னு போட்டிருந்துருப்பேன். இது கேபிட்டல் 5 to 25 lakhs வச்சுக்கோங்க. 5 lakhsங்கிறது ரொம்ப மினிமம் கேபிட்டல், 25 lakhsங்கிறது ஓகேவான கேபிட்டல். சரிங்களா? இப்போ இந்த கேபிட்டலை வச்சுக்கிட்டு 5 லட்சத்துலேருந்து 25 லட்ச ரூபா கேபிட்டலை வச்சுக்கிட்டு நம்ம ஒரே ஒரு லாட்டு தான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் ட்ரை பண்ண போகிறோம். ஒரே ஒரு லாட், ஒன்லி ஒன் ட்ரேட் அட் அ டைம். ஒரே ஒரு ட்ரேடு மட்டும்தான் நம்ம எடுப்போம். வெயிட் பண்ணுவோம். 2 நாள் 3 நாள் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி இருந்து அந்த ட்ரேடை ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணுவோம். சரி, இந்த கேபிட்டல் வச்சுட்டு நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். கண்டிப்பாக பண்ண முடியும். எப்போ அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சால் தான் பண்ண முடியும். புரியலன்னா பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய கேபிட்டல் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அந்த கேபிட்டலை ஸ்வைப் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சரி, வாங்க இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் நம்ம ட்ரேடு எடுத்து பழகலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். நிறைய பேர் இன்றைக்கும் அமுத சுரபியாக ஒரு கேள்வி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நான் ஸ்பாட்டை பார்க்கவா ஃப்யூச்சரை பார்க்கவா? சிம்பிளாக நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு இதுக்கான பதில் கொடுத்துருக்குறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா? ஸ்பாட்டில் உங்களால் ட்ரேட் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும்னா நீங்கள் ஸ்பாட்டே பாருங்கள். இல்லைங்க, அதில் போய் எப்படிங்க ட்ரேட் எடுக்கிறது, ஃப்யூச்சரில் தானே ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்னு அந்த உங்களுடைய கேள்விக்கான நியாயமான பதில் உங்கள்கிட்டவே இருக்குது. அப்போ நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணுவீங்க? ஃப்யூச்சரை தான் ட்ரேட் பண்ணுவீங்க. அப்போ ஃப்யூச்சரை பார்த்து தான் நீங்கள் ஆப்ஷனையும் ட்ரேட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லை, நான் ஸ்பாட்டை பார்த்தேன் பண்ணுங்கள், உங்களுக்கு எது சௌரியப்படுதோ அதை பண்ணுங்கள். நான் என்ன கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ட்ரேடு எதில் எடுக்க போகிறீங்க ஃப்யூச்சரில், அப்போ அதை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸில் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸை பற்றி பேசலை அப்படிங்கிறதுனால அந்த டாப்பிக்கை விட்டுருவோம். ஃப்யூச்சர், நிஃப்டி ஃப்யூச்சரில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு 1 hour டைம் ஃப்ரேமே போதுங்க. 1 hourல் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு 5 minutesல நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக செட் ஆகும். சரி, ஓகே. மார்க்கெட்டு கீழே இருந்து நல்லா மேலே வந்துருக்குதுங்க. நல்லா மேலே வந்துட்டு ஒரு புல் பேக், இதுதான் லோ. திரும்பவும் மேலே போன மார்க்கெட்டு இந்த ஹைக்கு மேலே போயிட்டு ஒரு புல் பேக், திரும்பவும் மேலே அதே ஹைக்கு போயிட்டு கீழே இன்னொரு புல் பேக், திரும்பவும் அதே ஹைக்கு போயிட்டு இன்னொரு புல் பேக்கு, திரும்பவும் அதே ஹை. இந்த ஹையை அவன் பிரேக்கே பண்ணல. பிரேக் பண்ணாமல் கீழே வர்றான், ஆனால் கீழே ப்ரீவியஸ் லோக்கு வரமாட்டான். அப்படியே வந்தாலும் ஈக்குவலாக வர்றான், வந்துட்டு திரும்ப மேலே தான் போகிறான். திரும்ப ஒரு குட்டி புல் பேக்கு பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் மேலேயே போயிடுச்சு. மார்க்கெட்டில் எப்போவுமே விலை அதிகமாக இருக்கும்போது வாங்கக்கூடாதுங்க. நம்ம பேரம் பேசணும். எந்த பொருளை எடுத்தாலும் நீங்கள் பேரம் பேசி வாங்குற மாதிரி நீங்கள் மனசில் கற்பனை பண்ணிக்கோங்க. மேலே போய்கிட்டே இருக்கும்போது ப்ரீமியம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. போனால் போயிட்டு போகிறான், போடான்னு விட்டுருங்க. பேரம் பேசும்போது கீழே வருவான், அதாவது கீழே ஒரு புல் பேக் வருவான். ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கு ஒரு புல் பேக் வருவான். இந்த புல் பேக் டைமில் நீங்கள் பார்த்து பை பண்ணணும். திரும்பவும் மேலே போகும்போது மேலே தான் போகிறான்னா இந்த ஹையை கம்ஃபர்டபுளாக கட் பண்ணி மேலே போயிடுவான். கீழே வரும்போது இந்த லோக்கு வரமாட்டான். வராமல் திரும்பவும் மேலே போவான். திரும்பவும் அந்த ஹையை கம்ஃபர்டபுளாக கட் பண்ணுவான். திரும்பவும் லோ வரும்போது இந்த லோக்கு வரமாட்டான். இப்படியே தான் அப் ட்ரெண்டுன்னு சொல்கிறது இதுதாங்க. மேலே அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் மேலே போக முடியாமல் அதே ஹைக்கு போயிட்டு கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மாதிரி பீரிஷாக கீழே வருவான்.
ஸோ இது தொடர்ந்து மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்குது. நானும் தொடர்ந்து எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு வரேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? அப் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டு, கிளியராக வந்து மேலே போயிட்டு இருக்குது. சரி, ஓகே. இந்த மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக வந்து எது ஹைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஹை. ப்ரீவியஸ் ஹை இதுதான் 23,845 தான் ப்ரீவியஸ் ஹை. ப்ரைஸு கீழே இருந்து ரெக்கவர் ஆகி மேலே வந்துட்டு இருக்குது. அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. ப்ரைஸு அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்படியே நீங்கள் ஒரு கோட்டை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் ட்ரெண்ட் லைனுன்னு சொல்கிறோம். ட்ரெண்ட் லைனில் வந்து 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 மேலே போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னில் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ கீழே மேலே இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கேன். திரும்ப மேலே போக வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து மேலே போனான்னா இந்த டார்கெட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு. ஸோ உங்களுடைய 1 hour அனாலிசிஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரைஸு இந்த டார்கெட்டுக்கு வந்துடுவான். இந்த டார்கெட்டுக்கு வந்துடுவான். இப்போ நம்ம எங்கே பை பண்ணுறது? டார்கெட் தெரிஞ்சு போச்சு. இங்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு. எங்கே பை பண்ணுறது? இதோடைய லோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். கடைசியாக ஒரு புல்பேக் வந்து மேலே போக ஆரம்பித்தான்னா இந்த இடத்துலேருந்து தான் போக ஆரம்பித்தான். இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? வரலன்னா அப்போ இதுக்கு முன்னாடி வந்து எந்த புல்பேக்கு, இதுக்கு முன்னாடி என்ன புல்பேக் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த புல்பேக்லேருந்து தான் ப்ரைஸ் வந்து கடைசியாக சொல்கிறேன், கடைசியாக வந்து இந்த இடத்துலேருந்து தான் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. திரும்ப அதே இடத்துக்கு வந்துருக்குறான் பார்த்தீங்களா? இங்கேருந்து திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிருக்கானா? மேலே போகிறதுனால ஒரு தடவையும் மேலே போயிட்டு கீழே இப்படி வந்திருக்கிறான். அதனால் நான் ஒரு செல் ட்ரேட் எடுக்கவா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டை வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் செல் பண்ணாதீங்க. அப்படி செல் பண்ணனாலும் டக்குன்னு வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண பாருங்கள். சரி, ஓகே. நல்லா தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டு மேலே தான் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன ஏமாத்துறாலும் நீங்கள் ஏமாற தயாராக இல்லை. உங்கள் டார்கெட்டு இங்கே இருக்குது. சரியா? இது வரைக்கும் புரிஞ்சதில்ல? இதுக்கப்புறமா 5 minutes போயிடுறோம் நம்ம. ஏன்னா இதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுத்து காட்ட போகிறேன். ப்ரைஸு ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் இந்த இடத்துல மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? மேலேருந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்? நேராக அந்த சப்போர்ட் வந்திருக்கான். ஒரு பெரிய பீரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, ஒரு க்ரீன் கேண்டில் ஃபாலோடு பை அப்படியே மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரைக்கும் வர ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் வரவே முடியல. இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷன் டைம் மட்டும் 10, 20, 30, 35 நிமிஷத்தில் மேலே போயிருக்கான். 35 நிமிஷமாக நீங்கள் ஒருவேளை ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா மேலே அதுக்கப்புறம் தான் வந்து போக ஆரம்பிச்சிருக்கான். சரி, நம்ம இப்போ எங்கே பை பண்ணலாம்? மேலே போகுதுன்னு தெரியுது. நம்ம டார்கெட் வந்து தெரிஞ்சு போச்சு. டார்கெட் வந்து இங்கே இருக்குது. 5 minutesல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அங்கே போயிடுவான், கன்ஃபார்மாக போயிடுவான். இங்கே ஒரு பை பண்ணிடுவோமா? அந்த மாதிரி தான் நீங்கள் அவசரப்படக்கூடாது எப்போவுமே. இந்த பையை விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரும்போது பை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷனு பிரேக் ஆகி மேலே போயிருக்கிறான். ஒரு கன்சால்டேஷனு பிரேக் ஆகி மேலே போயிருக்கிறான். ஒரு கன்சால்டேஷனு பிரேக் ஆகி மேலே போக ட்ரை பண்ணுறான். ஏற்கனவே போன மாதிரி வந்து போக மாட்டான். ஏற்கனவே இங்கேருந்து இவ்வளோ ஹைட்டு போயிருக்கிறான். இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போக போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். என்ன பண்ணியிருக்கான்? எவ்வளோ தூரம் போயிருக்கான்? இவ்வளோ தூரம் தான் போயிருக்கான். ஏற்கனவே போன ஹைக்கு தான் போயிருக்கிறான். அப்போ என்ன இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது? ப்ரைஸ் கொஞ்சம் வீக்காக ஆகிற மாதிரி தெரியுது. இவன் இன்னும் கூட மேலே போகிறதுக்கு முன்னாடி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ தூரம் வர்றானா இல்லை மேலே போகிறானான்னு பார்த்துருவாங்களா? கீழே வரணுன்னா என்ன பண்ணணும்? அவன் இந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் கீழே வந்துடுவான். பிரேக் பண்ணல அப்படின்னா அங்கேருந்தே வந்து திரும்ப வந்து மேலே போகிறது தான் வாய்ப்பு. ஒரு நிமிஷங்க, என்னாச்சு? மாற மாட்டேங்குது. சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ இதை பிரேக் பண்ணான்னா கீழே வரும். அடுத்த லெவலு இங்கே இருக்குது, அடுத்த லெவலு இங்கே இருக்குது.
நம்ம மேலே தான் போவோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே ஓரளவுக்கு வந்தான் அப்படின்னா நம்ம ஒரு பை ட்ரேடை எடுத்து பார்த்துருவோம். என்ன நடக்குது, எத்தனை நாளில் நம்மளை வந்து அலக்கழிக்கிறான் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இங்கேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஒரு பெரிய கன்சால்டேஷன் நடக்குது. இந்த மாதிரி நடந்ததுன்னா என்ன நடக்கும், அடுத்து ப்ரைஸ் வந்து மேலே இப்படி ஷூட்டப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணலாம் அப்போது, இந்த இடத்துலையே ஒரு பை ட்ரேட் எடுத்து பார்த்துருவோமா? சும்மா எடுப்போம், என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஒரு பை நிஃப்டி 1 ஹவருடைய சப்போர்ட்டுக்கு வந்தது, வரும்போது நம்ம வந்து விட்டுட்டோம், பார்க்கல. இப்போ தான் வந்து லாகினே பண்ணுறோம் சிஸ்டமில். இவன் மேலே போகிற டார்கெட் அங்கே இருக்குது, அவனோட டார்கெட் அங்கே வரைக்கும் போயிடுவான். அதனால் ஒரு புல் பேக்கு இன்னொரு புல் பேக்கு ஒரு அளவுக்கு வந்து போயிருக்கிறான். இவன் கீழே வந்தானா எடுக்கலான்னு வெயிட் பண்ணோம். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணதுனால ஒருவேளை இங்கேருந்து மேலே போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம இந்த ட்ரேடை வந்து எடுத்துட்டோம். சரிங்களா? இது எடுத்தோன்னா வந்து என்ன நடக்குது, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே. இதில் ஒன்றும் பெரிய ரகசியம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் சென்செக்ஸ் 2 ரூபாயிலேருந்து 200 ரூபா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போங்க, நம்ம பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கூட இது இருக்குது. இதை வச்சு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கம்ப்ரெஷன் ஒரு மாதிரி கம்ப்ரெஸ் ஆகிறானா, இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக மூவ் ஆட பாருங்கள். ஃப்ரீயாக மூவ் ஆகி போயிட்டுருக்கான், இந்த இடத்துல கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறான். இந்த கம்ப்ரெஷன் நடந்ததுனாலே ட்ரெண்டு எந்த பக்கமோ அந்த சைடு வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட ஃபால் ஆகிற ஒரு மார்க்கெட்டு மேலே தான் போகும், மேலே ரைஸ் ஆகிற மார்க்கெட்டு கீழே தான் வரும். இவ்வளோ தான் அடிப்படை, இவ்வளோ தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க, இதை பேஸ் பண்ணி மேலே போவானா அப்படின்னு பார்த்து மேலே போயிட்டான், 30,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. மேலே எங்கே வரைக்கும் போவான், மேலே இங்கே வரைக்கும் போகணும். இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இதை புக் பண்ணிடலாமா விட்டுறலாமா, உங்களுடைய சௌரியம். இந்த மாதத்துக்கே 50,000 உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இது வந்து இங்கே போயிருக்கும்போது கிட்டத்தட்ட 40,000 வந்திருக்கும். 40,000 கிட்ட வந்திருக்கும். அங்கேயே புக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ட்ரேடில் இந்த மாதத்துக்கான உங்களுடைய தேவைகள் நிறைவேறிடுது. என்ன பண்ணுனீங்க, இங்கே எடுத்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டீங்க. மேலே போய் கீழே வந்தது, அடுத்ததும் மிஸ் பண்ணிட்டீங்க. இங்கே தான் நீங்கள் பார்த்தீங்க. இந்த மாதிரி கம்ப்ரெஷன் நடந்தது. கம்ப்ரெஷன் நடந்த உடனே நீங்கள் என்ன பண்ணினீங்க, ஒரு பை ட்ரேடை வந்து எடுக்கிறீங்க. எடுத்தோன்னே அவன் வந்து மேலே போய்ட்டான். சரி, ஓகே, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. இது நம்ம புக் பண்ணல. புக் பண்ணாதனால என்னாச்சு, அன்றைக்கே 30,000 வந்து ப்ராஃபிட்டும் போயிட்டு அன்றைக்கே 6,500 நீங்கள் புக் பண்ணாதனால லாஸ்லேயும் வந்துருச்சு. சரியா? சரி, ஓகே. இப்போ இன்னும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க. அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆகுது. அடுத்த நாள் ஓப்பன் ஆனோன்னா ப்ராஃபிட்டில் வந்துருக்கு. பார்த்தீங்களா, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து நீங்கள் பை பண்ண லெவல் வந்து இங்கே இருக்குது. பை பண்ண லெவல் இங்கே இருக்குது. பை பண்ண லெவலுக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் இருந்துருக்குது. பயமாக இருந்தால் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் இன்னொரு ட்ரேட் எடுத்து வந்துடலாம். புரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லெவலுக்கு ப்ரீவியஸ் லெவலுக்கு வரும்போது இந்த இடத்துல அடுத்த ட்ரேடை எனிவே இட் இஸ் கோயிங் டு கோ அப். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கீழே பிடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கீழே பிடிச்சிங்கன்னா யூ வில் மேக் ப்ராஃபிட். அட் த சேம் டைம் நேற்றுக்கே நீங்கள் ஒரு 35,000 ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரத்துக்கும் உங்கள் அக்கௌண்ட்டு கேபிட்டல் வந்து 35,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்றைக்கும் நீங்கள் ஒரு ட்ரேடை எடுத்து வந்துக்கலாம். ஸோ ட்ரேடிங்கை நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தும் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. நேற்று 35,000 வந்தது, விட்டுட்டீங்க. இன்றைக்கி ப்ராஃபிட்லலாம் வந்தது. ஆனால் இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மறுபடியும் ப்ராஃபிட்டுக்குள்ளே வந்துட்டானா 2,000, 4,000, 5,000, 10,000 ப்ராஃபிட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? ஸோ இவ்வளோ நேரம் யாரெல்லாம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. பட் ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, என்னுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, விஷயம் என்ன அப்படின்னா 5 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குது.
5 lakhs இருக்குது. 5 lakhs கேபிட்டலை வச்சுக்கிட்டு நீங்கள் 3000 4000 5000 லாஸ் எல்லாம் வந்து பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்குது. அதனால தான் கேபிட்டல் பிளேஸ் ஏ பிக் ரோல். கேபிட்டல் இல்லையா ட்ரேடிங் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவசரமே பண்ணாதீங்க. ட்ரேடிங் வந்து எப்போவுமே அங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் போயிடாது. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் புத்தியை ஷார்ப் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டெய்லியும் சார்ட்டை வந்து பார்க்கலாம். எங்கே வர்றான், எங்கே போகிறான், எந்த மாதிரி ஒரு பெரிய பீரிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு புல்லிஷ்னஸ் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு புல்லிஷ்னஸ், செகண்ட் டைம் புல்லிஷ்னஸ் வந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக மேலே போயிடும். இந்த மாதிரி சின்ன 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 சிக்னல்ஸ் எல்லாத்தையும் படிங்க. ஒரு பெரிய பீரிஷ் ஆர்டர் ஃப்ளோ ஒரு க்ரீன் கேனில் வந்தது, அங்கேருந்து வந்து மேலே போயிட்டான், அங்கேருந்து மேலே போகிறான், கன்சல்டேட் பண்ணுறான், மறுபடியும் மேலே போகிறான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டே சைட் பை சைடு ஒரு கேபிட்டலை ரெடி பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. 1 லட்ச ரூபா சேர்ந்த உடனே 1 லட்ச ரூபா சேர்ந்தோம் எப்படியாச்சும் நம்ம மார்க்கெட்டில் பண்ணிடலாம், வேண்டாம். 1 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் படிங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கேபிட்டலை வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேடு நீங்கள் எடுத்தீங்க. நேற்று 40,000 ரூபா ப்ராஃபிட் வந்து காமிச்சிது, திரும்பவும் வந்து 5,000 லாஸ் காமிச்சிது. இன்றைக்கும் வந்து ப்ராஃபிட்டு 10,000 ரூபா காட்டுது. அதே ட்ரேடு தான், ஒரே ட்ரேடு தான். அவசரமாக இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 5,000 ரூபா லாஸ் காமிச்சோன்னு புக் பண்ணுறது, அப்புறம் இந்த இடத்துல 1,000 ரூபா ப்ராஃபிட் வந்தோன்னே அதை திரும்ப வந்து அந்த ப்ராஃபிட்டையும் வந்து புக் பண்ணுறது, இந்த மாதிரி மாற்றி பை செல்னு பண்ணும்போது தான் பிரச்சனையே வருது. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, 10,000 ரூபா தான் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி ட்ரேட் பண்ணுறோம், அப்போ நான் ஆப்ஷன்ஸில் போய் பண்ணவா? பண்ணலாம் ஆப்ஷன்ஸில் பண்ணலாம். பட் ஆனால் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு வந்து புரியாமல் நீங்கள் ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காலி, அந்த 10,000 காலியாகும். சரிங்களா? சரி, இந்த ட்ரேடை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 10,000 வந்ததா, 12,000 போச்சா, 20,000க்கு போச்சா, 22,000 வரைக்கும் நான் பார்த்தேங்க. நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னு தெரியல. 22,000 ரூபா வரைக்கும் போச்சு, 24,000 போயிருக்கு. அடுத்த நாள் ஓப்பன் ஆகிடுச்சு. நேற்றுக்கு 35,000 வந்தது, இன்றைக்கி அதே ட்ரேடு தான் 24,000 வந்துருக்குது. ஒருவேளை நேற்றுக்கு க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கும் 30,000 வந்திருக்கும். ஓகே, அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். அப்போது ட்ரேடிங்கில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது உண்மையும்? சரி, வாங்க பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு, மேலேயே தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஹவரை போய் செக் பண்ணிப்போம். அப்பப்போ வந்து என்னப்பா நடக்குது 1 ஹவரில், வாட் இஸ் ஹேப்னிங், 1 ஹவர் எனக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, நேற்றுக்கு எந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு, எது ஹை. ஸோ அந்த மாதிரி ஹையெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நேற்று ஹை எவ்வளோ போச்சு, முந்தா நேற்று ஹை எவ்வளோ போச்சு, லோ எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அப்பப்போ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சௌரியமான விஷயமா இருக்கும் உங்களுக்கு. அப்போ 5 மினிட்ஸில் திரும்ப போயிடுவேன். நமக்கு 5 மினிட்ஸ் தான். என்ன பண்ணிட்டாருன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டாகி மேலே போகிற மாதிரி போகிறான், இந்த இடத்துல மேலே போக மாட்டான். பிரேக் ஆனானா மேலே போவான், இல்லை கீழே வந்தானா கீழே இந்த லோக்கு திரும்ப வர்றதுக்கு மறுபடியும் வந்து வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? 2 நாளாக தொடர்ந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்லையே தான் இருக்குது ப்ரைஸு. திரும்ப வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ட்ரெண்டாகி போயிட்டு இருக்கிறான், மேலே உருப்படியாக வந்து ஹையர் ஹை பண்ண முடியல, ட்ரெண்டாகி போயிட்டு இருக்கிறான். மேலே போகும்போது கீழே வந்தானா மேலே நல்லா போகணும், மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகும்போது நல்லா மறுபடியும் இந்த ஐக்கு மேலே போகணும், அப்போ தான் மேலே போவான், எல்லாம் போக மாட்டான். அதனால் நம்ம என்ன முடிவு பண்ணோம், இந்த இடத்துல இப்படியே இருக்கிறான், இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது வந்து பிரேக் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு பேசணும், கீழே வந்துட்டான். சரியா? அப்போ கூட நம்மளது இன்னும் ப்ராஃபிட்லாம் இருக்குது. இது ஏன் இது நடக்குது அப்படின்னா, அந்த சப்போர்ட் லெவலில் நீங்கள் போய் பை பண்ணினீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அது ப்ராஃபிட்லேயே தான் இருக்கும். ஸோ 3ஆவது நாள் தொடர்ந்து வந்து என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபா லாஸில் போயிடுச்சு. 20,000
எங்கே போயிருக்கு? 1 ஹவருடைய சப்போர்ட்டுக்கே போயிடுச்சு. ப்ரைஸு 1 ஹவருடைய சப்போர்ட்டுக்கே போயிடுச்சு. 20,000 ரூபா வரைக்கும் லாஸ் வந்து பார்த்துட்டோம். எதனாச்சும் உங்களுக்கு வந்து எதனா ரியாக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா? 5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு நீங்கள் பண்ணும்போது இதுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் நிஃப்டி வந்து 60-65,000 ரூபா வரைக்கும் தேவைப்படும்னு நினைக்கிறேங்க. பஃபர் வந்து 1 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20,000 ரூபா லாஸ் வந்தது அப்படின்னா அவன் புரோக்கர் வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, நம்மளுடைய ட்ரேடை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தேவையான சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் வந்து தேவை. நம்மளுக்கு கேபிட்டல் வந்து தேவை. கேபிட்டல் இல்லைன்னா தானாகவே க்ளோஸ் பண்ணுற புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பயமாக இருக்கும். இருக்கிறது 1 லட்சம், 20,000 மைனஸ் காட்டுறான். இன்னும் ஒரு 4 கேண்டில் கீழே போனான்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடும் ட்ரேட். இந்த பதட்டம், இந்த பயத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. அதனால தான் 5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், என்ட்ரி எட்டு எக்ஸிட்லாம் நான் சொல்லவே இல்லை. என்ட்ரி எட்டு எக்ஸிட்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரேடு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கவே மாட்டீங்க. சரியா? இந்த மாதிரி ட்ரேடு நடுவில் எடுக்கவும் மாட்டீங்க. சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு சப்போர்ட் வரும்போது ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது, அப்போ ஒரு பை ட்ரேட் எடுக்கிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ மைனஸ் போகுது, எவ்வளோ ப்ளஸில் போகுது. 2 நாள் ப்ளஸில் போச்சு. இன்றைக்கும் ப்ளஸில் தான் இருந்தது. ஆரம்பிக்கும் போது 15,000 ரூபா மேலே வந்து ப்ளஸில் தான் இருந்தது. பட் ஆனால் இப்போது 20,000 ரூபா வரைக்கும் லாஸில் வந்துருக்கு. 3ஆவது நாள் திரும்பவும் வந்து இங்கேருந்து மேலே போகும்போது 10,000 ரூபாய்க்கு மேலே 12,000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் வந்தது. திரும்பவும் 20,000 ரூபா கொண்டு வந்து முடிக்கிறான். காலையில் ப்ராஃபிட்டு, அப்புறம் லாஸு, அப்புறம் ப்ராஃபிட்டு, அப்புறம் லாஸ். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது பார்த்தீங்களா மார்க்கெட் உங்களுக்கு? எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்தது. வேகமாக மேலே போச்சு. மேலே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேலேருந்து கீழே வந்து லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர், அப்புறம் இந்த லெவலுக்கு வந்து போகணும். கரெக்டாக டார்கெட்டை போய் அடித்தானா? குட்டி 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 பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்கலாம். சரி, ஓகே, மேலேருந்து கீழே வந்துட்டான், மறுபடியும் வந்து லாஸில் இருக்குது, என்ன நடக்குது பார்ப்போம். 25,000 வரைக்கும் லாஸ் வந்து போச்சுங்க நம்மளுக்கு. திரும்பவும் வந்து அன்றைக்கே வந்து ப்ராஃபிட்டில் திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து வந்துட்டு கீழே போயிருக்கு. இன்றைக்கி வந்து 30,000 வரைக்கும் லாஸில் வந்து காமிச்சிட்டு இருக்குது. ஸோ 5ஆவது நாள் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே நம்மளுக்கு 30,000 வந்து லாஸில் காமிச்சிது. ப்ராஃபிட்டில் வந்துருச்சா? ப்ராஃபிட்டில் என்ன நடந்துருக்குது? மார்க்கெட்டில் மேலே வர்ற மாதிரி கீழே வந்தால் ப்ரீவியஸ் லோக்கு கொஞ்சம் கீழே தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான். ரொம்ப பக்கத்துலேயே க்ளோஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு சின்ன புல் பேக்கு, மேலே போக முடியாமல் கீழே வந்தான். பட் ஆனால் இந்த லெவலில் கட் பண்ணால் தான் கீழே போவான், இல்லைனா இன்னும் கூட மேலே போவான். எங்கே வரைக்கும் போவான்? இந்த ஹைக்கு போவான், இல்லை இந்த ஹைக்கு போவான். தொடர்ந்து 5ஆவது நாளாக ப்ராஃபிட்டில் இருக்குது. 11,000 ப்ராஃபிட். இப்போ தெரியுதா உங்களுக்கு? புரியுதா ஏன் கேபிட்டலில் நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக ட்ரேட் பண்ணணும், பீஸ் ஆஃப் மைண்டில் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேபிட்டல் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேர் ஹவுஸ் தேவையில்லை, ஸ்டாக் வந்து ரெடி பண்ணவும் தேவையில்லை, வேலைக்கு ஆள் தேவையில்லை, கரண்ட்டு பில் கட்டணும், நிறைய பேருக்கு பதில் சொல்லணும், வியாபாரம் இன்றைக்கி வந்து தயார் பண்ணுற பொருள் வந்து வியாபாரம் வந்து நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, டேக்ஸ் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம், ஆடிட்டரை ஃபாலோ பண்ணோம், பிரச்சனைனா வக்கீலை ஃபாலோ பண்ணோம். சும்மா நீங்கள் ஒரு கேபிட்டலை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தில் ஒரு வருஷம் வந்து நீங்கள் ரொம்ப தீவிரமாக, அதான் நான் என்ன சொல்கிறேன், நல்லா பிடிச்சதை வந்து சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. எந்திரிச்ச உடனே இந்த சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்படியே நீங்கள் ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த வேலைக்கும் போகாதீங்க. ஐ மீன் முடிஞ்சால் சொல்கிறேன், முடியாதவங்களால பண்ண முடியாது. முடிஞ்சவங்க இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம், கண்டிப்பாக கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு நீங்கள் கேபிட்டலில் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது 5 நாள் முடிஞ்சு போச்சா? 5ஆவது நாள் ப்ராஃபிட்டில் முடிஞ்சுதா? 6ஆவது நாள் திரும்ப ப்ராஃபிட்டில் தானே போகுதா இல்லையா? 6 நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஏன் பை பண்ணுனீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து புரியுதா?
ஏன் பை பண்ணுனீங்க? ட்ரெண்டு அப்பில் இருக்குது. ட்ரெண்டு அப்பில் இருக்கனால நீங்கள் பை பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு இந்த 6 நாளுமே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தோன்னா புக் பண்ணிவிட்டு அடுத்த பை பண்ணியிருந்தீங்கன்னா, அடுத்த பைன்னு பண்ணியிருந்தீங்கன்னா, இந்நேரத்துக்கு நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே பண்ணியிருப்பீங்க. வெறும் 6 நாளில் சொல்கிறேன். நான் இது வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன். உடனே எங்கேயா உடனே வாங்கி 5,00,000 ரூபா கேபிட்டல் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன வரல அப்படின்னு கேட்காதீங்க. இது ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ. ட்ரேடிங்கில் நிறைய ஃபெயிலியர் ஆகுது. நிறைய வீடியோ பார்க்குறோம், நிறைய கண்டென்ட் விற்கிறாங்க. நாங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணுறோம், அந்த இண்டிகேட்டரை ட்ரை பண்ணுறோம், ஆனால் ப்ராஃபிட்டே பண்ண முடியல. ஐயா, நீங்கள் லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ப்ராஃபிட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ணவே முடியாது. அப்புறம் 1,00,000 ரூபா வச்சு நான் 10 கோடி 100 கோடி 1000 கோடி வேண்டாம். நீங்கள் 1,00,000 ரூபா வச்சிங்கன்னா உங்களுடைய அந்த மாத தேவை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. 20,000 30,000னா அந்த 30,000 ஒரு 3-4 வருஷத்துக்கு அதை பண்ணுங்க, போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கே மார்க்கெட் நிறைய அனுபவத்தை இந்த 4 வருஷத்தில் கற்றுக் கொடுத்துருக்கோம். அந்த அனுபவத்தை வச்சு அடுத்து அப்புறமா உங்கள் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 1 கோடி சம்பாரிச்சிடுறீங்களா, கம்முன்னு கப்பு சுப்புன்னு இருக்கணும். அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ணோம், அடுத்தடுத்து அதை அதிகமாகிட்டே போனோம். வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். 5 கோடி ஆகுதா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுங்க. அது வரைக்கும் இந்த கார் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், பொறுமையாக இருந்தால் நடக்கும் எல்லாமே. இப்போ 6வது நாளாக நம்ம பொறுமையாக இருக்கிறோம். 40,000 ரூபாவில் போயிட்டு இருக்கு. 40,000 50,000 பார்த்தீங்களா, 50,000 55,000 6வது நாள் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ப்ராஃபிட்லேயே முடிஞ்சிருச்சு. இதில் என்ன நடந்திருக்கு பார்க்குறீங்களா? இந்த லோவை கட் பண்ணல பார்த்தீங்களா? திரும்பவும் கூட வரும்போது இந்த லோவை கட் பண்ணலையா? ஹையையும் கட் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறான், இங்கேயே விளையாட்டு காட்டிட்டு பிரேக் ஆனால் மேலே போயிட்டான். லோவை கட் பண்ணலையா, இந்த லோவை கட் பண்ணலையா, இந்த லோவை கட் பண்ணலையா, இந்த லோவை கட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டு மேலே கொண்டு போய் முடிச்சிட்டான். அடுத்த நாள் ஓப்பன் ஆனோன்னே இந்த இடத்துலையே ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ணியிருக்கிறான். பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். கட் பண்ணலையா, அந்த இடத்த கட் பண்ணாமல் மேலே போகிறானா, டார்கெட்டை போய் ஹிட் பண்ணிட்டானா, 80,000 ரூபா அக்கௌண்ட்டில் வந்ததா? இதையே நீங்கள் 2 லட்சம் பண்ணியிருந்துக்கலாம். இந்த 7 நாளாக நீங்கள் பை செல், ஒரு நாளைக்கு ஒரு பை தான். பை பண்ணுறீங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, பை பண்ணுறீங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணியும் பண்ணலாம். ஸ்கால்பிங்னு கூட நீங்கள் அதுக்கு பேர் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு டார்கெட் தெரிஞ்சு போச்சு. அந்த டார்கெட்டுக்கு போகிற வரைக்கும் ஐ வில் வெயிட், அவ்வளோதான். நீங்கள் வெயிட் பண்ணீங்க, 80,000 ரூபா அக்கௌண்ட்டில் வந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகுங்க. ரொம்ப நீங்கள் 7 நாளாக ஒரே ஒரு ட்ரேடு தான் எடுத்தீங்க, ஒரே ஒரு ட்ரேட். 7 நாள் வெயிட் பண்ணீங்க, பணம் வந்தது, புக் பண்ணீங்க, ஹாப்பி. இந்த மாதத்துக்கு என்னுடைய டார்கெட் முடிஞ்சு போச்சு. அதுக்காக இதை விட்டுறலாமா? இல்லை, வெயிட் பண்ணுங்கள். திரும்ப 1 ஹவர் போங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மேலே வரைக்கும் போயிருக்கிறான், டார்கெட்டுக்கு போயிட்டான், சரி ஓகே. இவன் இதுலேருந்து இன்னும் கூட மேலே அப்படியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்தில் என்ன, ரிஜெக்ட் ஆகி கொஞ்சம் கீழே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப பை பண்ணலாம். எந்த இடத்துல பை பண்ணலாம்? ப்ரீவியஸ் புல்பேக் ஏதோ அந்த புல்பேக் வந்தால் பை பண்ண வேண்டியதான். இதில் என்ன இருக்குது, பை பண்ணி ட்ரை பண்ண வேண்டியதான். நமக்கு தான் தெரியுமே. 6 நாளாக நின்னா மேலே போயிட்டான், டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டான். இந்த மாதிரி உங்களுக்கு டார்கெட் தெரிஞ்சால் தான் நீங்கள் ட்ரேடு இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமானா அப்படிலாம் இல்லைங்க. ட்ரெண்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். ட்ரெண்டை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி, நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.